உலகெங்கும் வாழும் மாண்புமிகு மக்கள் குரல் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இலக்கியத்தின் இனிமை என்ற தலைப்பில் இன்று நாம் அற்புதமான ஒரு திருக்குறளை பார்க்க இருக்கிறோம். நான் பள்ளி மாணவனாக இருக்கும் பொழுது ஒரு நாள் நகர பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கையில் இருந்த ஒரு 2-3 புத்தகங்களை பேருந்தின் இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவரிடம் கொடுத்துவிட்டு நான் அங்கு நின்று கொண்டிருந்தேன். சிறிது தூர பயணத்திற்கு பிறகு அந்த புத்தகத்தை அவர் திறந்து பார்த்தார். திறந்து பார்த்தவுடன் அவர் வைத்திருந்த குறிப்பு நோட்டை எடுத்து என் புத்தகத்தில் இருந்த அந்த 2 வரிகளை அவர் எழுத ஆரம்பித்தார். நானும் அதை சற்று கவனித்தேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்ற பிறகு அவர் அருகிலேயே எனக்கு ஒரு இடம் கிடைத்தது. நானும் அவர் அருகில் அமர்ந்து விட்டேன். அப்பொழுது அந்த நபர் என்னிடம் கேட்டார், இந்த திருக்குறள் எந்த அதிகாரம் என்று கேட்டார். அதை கேட்ட உடனே மீண்டும் இந்த திருக்குறளுடைய பொருள் உனக்கு தெரியுமா, சொல்ல முடியுமா அப்படி சொல்லி என்னை கேட்டார். நானும் அதற்கு நிச்சயமாக சொல்கிறேன் அண்ணா என்றேன். அப்போது அந்த திருக்குறளை நான் வாசித்து காட்டினேன். இமை மோதி விழி நோக்கின் மனங்கொள்ளும் இன்பம் நாவுரைக்க தயங்கும் காதல் என்று சொன்னேன். இமை மோதி விழி நோக்கின் மனங்கொள்ளும் இன்பம் நாவுரைக்க தயங்கும் காதல் என்று மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லிவிட்டு, இதன் விளக்கம் என்னவென்றால், ஒரு தலைவனும் தலைவியும், ஒரு காதலனும் காதலியும் அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் ஒத்துப்போகின்றன, அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒத்துப்போகின்றன, அன்பும் கலந்திருக்கின்றன. இப்படி எல்லாமே ஒத்து போகக்கூடிய ஒரு சூழலில் அந்த தலைவனும் தலைவியும் பார்த்து கொள்கிறார்கள், இந்த காதலனும் காதலியும் பார்த்து கொள்கிறார்கள். அவர்களுடைய அன்பு பரிமாறப்படுகிறது, பார்வையினால் அவர்களுடைய அன்பு பரிமாறப்படுகிறது. ஆனால் நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொல்வதற்கு தயங்கி நிற்கிறார்கள். நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொல்வதற்கு தயங்கி நிற்கிறார்கள். அதுவும் காதல்தான். எது காதல் என்று ஒருவர் நம்மிடையே ஒரு வினா எழுப்பினால் அந்த வினாவுக்கு நாம் பல்வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். அதுபோல இது காதலா என்று கேட்டால் இதுவும் காதல்தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் என்றால், இமைகள் இரண்டும் இமைகள் மோதிக்கொள்கின்றன, விழிகள் பார்த்து கொள்கின்றன. அதனால் மனம் இன்பம் கொள்கின்றன, உள்ளம் இன்பம் கொள்கின்றன. இமைகள் மோதிக்கொள்கின்றன, விழிகள் பார்த்து கொள்கின்றன. அதனால் மனமானது உள்ளமானது இன்பம் கொள்கின்றன. ஆனால் நான் உன்னை விரும்புகிறேன், காதலிக்கிறேன் என்று சொல்வதற்கு வாய், அதான் நாவுரைக்க நாவினால் அதை சொல்ல முடியாத தயங்குகிறது. அந்த உள்ளம் சொல்வதற்கு தயங்குகிறது. உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாவு என்றால் நாக்கு தயக்கம் கொள்கிறது, தயங்கி நிற்கிறது. இதுவும் காதல்தான் என்று சொன்னேன். இதை சொல்லி முடித்த பிறகு அவர் அருமையான குரல், இந்த அனுபவம் மிகவும் அழகாக இருக்கிறது, அருமையான குரல் இது என்று அவர் பேசிவிட்டு அந்த வரிகளை மீண்டும் மீண்டும் அவர் படித்து பார்த்தார். படித்து பார்த்துவிட்டு அவர் எழுதி வைத்திருந்த அந்த வரிகளை மேலே 4 வார்த்தைகளும் கீழே 3 வார்த்தைகளும் மொத்தம் 7 வார்த்தைகள் உள்ளனவா என்று மீண்டும் அதை சரிபார்த்து கொண்டு
மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த குறள் இது இது சாதாரணமாக ஒரு எழுதக்கூடிய ஒரு திருக்குறள் இல்லை இது. ரொம்ப உணர்வுபூர்வமாக ரசித்து, அத உணர்ந்து அப்படித்தான் இது எழுதியிருக்க முடியும். மிகவும் அற்புதமாக இருக்கிறது என்று என்னிடம் கூறினார். ஸோ அந்த அனுபவத்தை இன்று மாண்புமிகு மக்கள் குரல் இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நமது உறவுகள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவினை கொடுத்து அடுத்தடுத்த இலக்கியத்தின் இனிமை என்ற தலைப்பில் தமிழ் சார்ந்த இன்னும் அற்புதமான செய்திகளை இல்லை தகவல்களை இலக்கியத்தின் இனிமையை உங்களிடம் பகிர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்கள் ஆதரவு தொடர்ந்து கொடுப்பீர்கள் என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.